ஜக்கு, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச லெமன் சாதம் செஞ்சிருக்கேன், சீக்கிரமா வா. ஓ அப்படியா? சரி, எனக்கு கொஞ்சமா லெமன் சாதம் போட்டு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. கௌரியும் ஒரு பிளேட்ல கொஞ்சம் லெமன் சாதம் போட்டு எடுத்துட்டு வந்துச்சு. லெமன் சாதத்தை ஒரு வாய் எடுத்து வச்சது. ஜக்குவுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல. அதனால பக்கத்துல இருந்த டஸ்ட்பின்ல மொத்த சாதத்தையுமே கீழே கொட்டிடுச்சு. ஜக்கு, உனக்கு என்ன திமுறா? எதுக்காக இப்ப சாப்பாட்டை டஸ்ட்பின்ல எடுத்துட்டு போய் போட்ட? அம்மா, நீங்க செஞ்ச லெமன் சாதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நேத்து அப்படிதான் தக்காளி சாதம்ன்ற பேர்ல கேவலமா செஞ்சு வச்சிருந்தீங்க. நேத்து நான் ஸ்கூல்ல இப்படிதான் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டேன். ஜக்கு, இப்படி எல்லாம் பண்ணவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. நீ உணவை ரொம்ப வீணாக்குற ஜக்கு. அம்மா, எனக்கு நீங்க சமையல் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. பக்கத்து தெருல இருக்கிற ரோகிணி ஆண்டியோட ஹோட்டல் கடையில எவ்வளவு நல்லா செய்வாங்க தெரியுமா? ஆனா நீயும் இருக்கியே. ஜக்கு இப்படி பேசினதால கோரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த சமயத்துல அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. கௌரி அக்கா, மழை வர மாதிரி இருக்கு, வாங்க சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லனா மழை வந்துருச்சுன்னா நம்மளால போகவே முடியாது. சோனா குருவி இப்படி பேசிட்டே இருக்கும் போது ராணியோட முகத்தை கவனிச்சுது. ராணி அக்கா, எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என்ன பிரச்சனை? ராணியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சது. ஓ, இதுதான் நடந்ததா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ராணி அக்கா. ஜக்குவுக்கு எந்த விதத்துல சொல்லணுமோ அப்படி சொன்னா கண்டிப்பா அவனுக்கு புரியும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இல்ல சோனா, நான் எத்தனையோ முறை ஜக்குக்கு சொல்லி பாத்துட்டேன். அவன் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேலயும் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு நிஜமா தெரியல. ராணி அக்கா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க என்ன நம்புங்க. ஜக்கு கண்டிப்பா மாறிடுவான், நீங்க கவலையே படாதீங்க. சோனா குருவி ஜக்குவை கூட்டிட்டு வெளியே பறந்து போச்சு. சோனா ஆண்டி, நம்ம ரெண்டு பேரும் இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? ஜக்கு, நம்ம காட்டுல வாழ்ற சில பறவைகளுக்கு உன்னை அறிமுகப்படுத்த போற. சோனா குருவி ஜக்குவை கூட்டிட்டு முதல்ல புறாவோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. புறாண்ணா, நல்லா இருக்கீங்களா? இப்ப எப்படி இருக்கு உங்க உடம்பு? வலி எல்லாம் கம்மியா இருக்கா? இப்ப பரவாயில்ல சோனா. என்ன, நைட்ல மட்டும்தான் கொஞ்சம் வலி அதிகமா இருக்கு. அதனால எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பாரு சோனா, என்னுடைய நிலைமை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சோனா ஆண்டி, புறாக்களுக்கு என்னாச்சு? எதுக்காக இவங்க படுத்துட்டே இருக்காங்க? ஜக்கு, புறா அங்கிள் விவசாயம் பண்றாரு. அவர் இரவு நேரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கொடிய விஷயம் உள்ள ஏதோ ஒரு பூச்சி அவரு காலை கடிச்சிருச்சு. இப்ப அதனால ஒரு வாரமா அவரால நடக்க கூட முடியல. நீயே பார்த்தல அவர் வலியால எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னுட்டு. சோனா ஆண்டி, எதுக்காக பகல்லையும் வேலை செய்யறாரு, இரவுலயும் போய் வேலை செய்யணுமா? இங்க பாரு ஜக்கு, விவசாயம் பண்றவங்களுக்கு நேரம் காலம் எதுவுமே இல்ல. அவங்களுக்கு எந்த நேரம் வேணாலுமே வேலை இருக்கும். அவங்க மட்டும் இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அவங்க விவசாயம் பண்ணா மட்டும்தான் நம்மளால உணவை சாப்பிட முடியும். ஓ, அப்படியா சோனா ஆண்டி? எனக்கு இவ்ளோ நாள் விவசாயம் பண்றவங்க இவ்ளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி புறாண்ணா, உங்க உடம்ப பாத்துக்குங்க. மாத்திரைகள் எல்லாம் மறக்காம சாப்பிடுங்க.
சரி, நாங்க போயிட்டு வரோம். இப்ப இவங்க 2 பேரும் வயதான சோட்டிக்குடியோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வா சோனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, இந்த பாப்பா யாரு? இவன் பேரு ஜக்கு, எங்க வீட்டு பக்கத்துல ராணி அக்காவோட பையன். ஓஹோ, அப்படியா சோனா? சரி, இந்தா ஜக்கு, ஒரே ஒரு பழம் தான் என்கிட்ட இருக்கு. இந்தா, இத சாப்பிடு. வேணாம் பாட்டி, எனக்கு இப்ப பசி எடுக்கல. நீங்களே அந்த பழத்தை சாப்பிடுங்க. பாட்டி, இன்னைக்கு யாரு உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்தது? இன்னைக்கு காலுக்காக அந்த அம்மா இந்த பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. சோனா ஆண்டி, பாட்டி உணவு எடுத்துட்டு வர மாட்டாங்களா? எதுக்காக மத்தவங்க வந்து பாட்டிக்கு எடுத்துட்டு வந்து தரணும்? ஜக்கு, இப்ப பாட்டிக்கு வயசானதால அவங்கனால கொஞ்ச தூரம் கூட பறக்க முடியாது. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல இருக்க எல்லா வேலையுமே இவங்க செய்வாங்க. இப்ப வயசானதால இவங்கனால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல. அதனாலதான் மத்த பறவைகள் எல்லாரும் இவங்களுக்கு உதவி பண்றாங்க. சோனா சொல்றது உண்மைதான் ஜக்கு. வயசாயிட்டாவே நம்மனால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஏன், ஒரு வேளை சாப்பிடுறது கூட ரொம்பவே கஷ்டம்தான். ஜக்கு, இப்ப பாட்டியோட நிலைமை என்னன்ட்டு உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இப்படியே இவங்க 3 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சோனா குருவியும் ஜக்குவை கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே உணவுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்ட உணவை நான் என்னைக்குமே வீணடிக்க மாட்டேன். அந்த தப்பை எப்பவுமே நான் செய்ய மாட்டேம்மா. ஜக்கு, ஒருவேளை சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ அந்த சாப்பாடை டஸ்ட்பின்ல ஈஸியா கொட்டிட்ட. ஆனா அந்த சாப்பாடு கிடைக்காம எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. இனிமே வாச்சும் யாரும் உணவை வீணடிக்காதீங்க. தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.